யாராவது அப்படியே முத்தி அடைஞ்சிருக்காங்களா? நிறைய பேர் முனிவர்கள், அகத்திய முனிவர், வசிஷ்ட முனிவர், அப்படி நிறைய பேர். ஐயோ, எந்த பெரிய யோகி செத்தாலும் திருநீரை போட்டுதான் மேல புளிய மூடுறாங்க. அப்ப அங்கேயும் திருநீர் தான் வருது. ஆக இங்கே முத்தி தருவது நீர். இந்த திருநீர் சாமானியப்பட்டதில்ல. முனிவர்னா கோபத்தை விட்டவர்னு பேரு. முனிவர்னா ஏதாவது தாடி வளைச்சு ஜடாமுடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் போட்டான்னு வச்சிருந்தாரு. ஐயோ, அவர் அப்படியே போயிருந்தா குப்பையாட்டம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அப்படியே ஒரு கெட்டப்ல இருந்தாரு. என்ன இங்கே முனிவர் அணிவது கோபத்தை விட்டவர்கள் அணிவது நீர். முனிவர்னா தாடி. யார் யார் கோபத்தை விட்டாங்களோ அவங்களாம் அந்த அவர் சொன்னார்ல, சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறி சேர்ந்தால் கோபம் வராது, அதனால் கோபமே அடையாத, எந்த கெடுதல் செய்தாலும் கோபித்துக் கொள்ளாத அன்பு காட்ட நல்ல முனிவர்கள் அணிவது நீர், சத்தியமாவது நீர். ஆனா இவ்வளவு திருநீர் வச்சுட்டு பித்தலாட்டம் பேசிட்டு இருக்க. திருநீர் வச்சு போய் பேசி பாருங்க, தெரியும். பாமரன் திட்டிட்டு திருநீர் வச்சுட்டு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு, திருநீர் வச்சா இப்படி பொய் பேசக்கூடாது சாமி அப்படி சொல்றீங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக அங்க என்ன, திருநீர் செய்தால் சத்தியமான ஒளிமயமான பிறர் வணங்கக்கூடிய ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமல்ல, எவனை திட்டிட்டு போனான் சாமி, நான் திருநெல்வேலியெல்லாம் கிண்டல் பண்றாங்க சாமி, திட்டுறாங்க அப்படின்ட்டு யாரோ ஞான சம்பந்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுது, அவன் சொல்லிட்டு போறான்ப்பா, தக்கோர் புகழ்வது நீர். இந்த இன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசுவதா எங்க டிரைவர் சொன்னாரு, என்னங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, உலகத்துல முதல்வரே லஞ்சம் வாங்குறாரு, நம்ம வாங்குறேன்னு சூரியெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறது இந்த உலகத்துல இயல்பா போயிடுச்சுன்னாரு. அட அப்படி இல்ல கனகவேலு, கனகராஜு, ஔவையார் உலகம்னா எதுன்னு ஒரு அடையாளம் காட்டிட்டா, சான்றோர் உடைத்து உலகு, எங்கு கல்வி கேள்வி தேர்ந்த நல்ல சான்றோர்கள் வாழ்கிறார்களோ அதற்குத்தான் உலகுன்னு பேரு, மீதி எல்லாம் உலகு கிடையாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. நீங்க விலங்குகள் வாழ்கின்ற இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பார்த்துட்டு விலங்குகளாய் மாறி போன மனிதர்களை பற்றி நீங்க போய் இதை உலகே கிடையாது, என்ன சான்றோர்கள் எவ்வாறு வாழ்கிறார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உலகோடு ஒட்ட ஒழுகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு வள்ளுவம் ஒரு பாடலை பாடிச்சு. இந்த திருட்டு பசங்க இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சான்றோர் உடைத்து உலகு, அந்த சான்றோர்கள் நிறைந்த உலகோடு ஒட்ட ஒழுகள் பழகட்டும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற. ஆக இங்கே திருநீற்றின் தன்மை தெரிந்த எல்லோரும் தக்கவர்கள். ஆகா பரவாயில்ல, நல்லா திருநீர் வச்சவங்க முகத்துக்கு ஒரு கலையா இருக்கு அப்படிமாங்க. என்னப்பா அப்படி வெண்மூஞ்சோட வந்திருக்க, நீரில்லா நெற்றிப்பாள் அப்படியான ஔவையார். ஔவையார் போன்ற மிக சிறந்த ஒழுக்கமிக்க சான்றோர்கள். என்ன பரவாயில்ல, திருநீர் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. நம்ம கூட நீங்க எந்த ஊரு? திருநீரை பார்த்து என்ன நிறைய பேரு, ஐயா நீங்க எந்த ஊரு? ஏன்னா அவரும் திருநீர் வச்சிருக்காரு. என்னை முதல்ல திருநீற்று பெருமை உணர்த்தவர் எங்க ஆடூர் ஐயா. ஏன்னா திருநீர் வைக்க ரொம்ப வெக்கப்படுவேன். வீட்டுல நல்லா வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 10 நாள் கோயிலுக்குள்ள எல்லாம் நிறைய விபூதி வச்சுப்பேன். வெளியே வர்றப்ப சின்ன ஒரு அழகா இந்த புருவத்துக்கு ஒரே ஒரு கோடை எடுத்துட்டு வேற மாதிரி வருவாங்க. ஒரு நாள் இதை போய் அப்பா ஆடூர் ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா அப்படியா பரவாயில்லையே ஒரு கூட வைக்கிறாள் வீடு உணர்ந்துக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பெருந்துறை சிவா அப்படின்னு ஒரு ஓதுவார், நம்ம ஈரோடு திருத்தொண்டீஸ்வர ஆலயத்துல ஒரு நல்ல ஓதுவார், மிக சிறந்த ஓதுவார். அந்த ஐயா ஒரு நாள் எதிர்பாராம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்துட்டு, தம்பி நீங்க நம்ம ஐயாவுடைய மாணக்கர் தானே? ஆமாங்க ஐயா. சரி, அது என்ன ஒரு கோடு நெத்தியில போட்டிருக்கேன், நான் கூட ஏதோ 10 போட்டிருக்க மாதிரி அப்படின்னு வச்சு 10 போட்டிருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னாரா. 10
ஒண்ணுதான் இங்கே போட்டிருக்கேன்னு. அது இல்லடா, திருநீருனா நெற்றி நிறைய அணிந்தாதான் திருநீரை, இல்லைன்னா பத்து போட்ட மாதிரி இருக்கு, புரியல அப்படின்னு. இல்ல நெத்தியில அடிபட்டுட்டா தையல் போட்டு நேரமா ஒரு பேண்டேஜ் போடுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது, அதுதான் கண்ணன் இல்லைன்னு சொன்னேன், ஒழுங்கா திருநீர் வைக்கினார். ஓ, இது இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோட தானே. அதுக்கு பிறகு முடிஞ்ச வரைக்கும் நெற்றி நிறைய அணிஞ்சிட வேண்டியதான். ஏன்னா தக்கூர் குறை சுட்டி, அந்த ஓதுவார் ஐயா குறை சுட்டி காட்டி என்னை நெறிப்படுத்துகிறார். ஆக தக்கூர் நாம் திருநீர் அணியும் பொழுது எந்த பிழை செய்தாலும் அதை நீக்கி நமக்கு நல்வழி காட்டக்கூடிய செயலை உண்டாக்குவதால் இது திருநீர். அதனால கூச்சப்படாத வச்சுக்கப்பா. சரி, அது கிடக்குது. இந்த திருநீர் வச்சா எல்லாரும் புகழ்ந்தா எனக்கு என்ன ஆகும்? அது ஒண்ணும் பெரியதெல்லாம் கிடையாதுப்பா. பக்தி தரும். என்ன பக்தி தருமா? திருநீர் வச்சா பக்தி வந்துருமா? அதே பத்தி என்பது பற்றுதல் என்பதனுடைய ஒரு வார்த்தையாக சொல் திரிவா கூட நிறைய தமிழையாக்கள் சொல்ல கேட்டிருக்கீங்க. ஆமா, உனக்கு பக்தி வரும். பக்தி வந்தா நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்ப. நீ அன்பா இருந்தா எல்லோரும் உன்னுடைய திருநீட்டு தோற்றத்தை பார்த்து பரவுவார்கள். ஐயா கிட்ட கேளுங்க, எல்லா பிரச்சனையும் தீந்துருமா. பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு. நீ எதை பத்தி வேணாலும் பேசி எவனும் கண்டுக்க மாட்டான். எதிர்மறை சிந்தனையாளர் இருந்து எல்லாருக்கிட்டையும் இந்த திருநீர் வச்சுட்டு போய் பாருங்க. நெத்தி நிறைய இந்த வீட்டம்மாக்கள் திருநீர் வச்சுட்டா, என்ன ராமசாமி, என்ன உங்க வீட்டம்மா இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கா, இப்படி ஆயிடுச்சு உன் நிலைமை, என்னையா ஆச்சு? அது என்ன கொஞ்ச நாளா உங்க வீட்டுக்காரி நெத்தி நிறைய திருநீர் போட்டு சாமியாராட்டம் தெரியுதா? அதே ராமசாமி பட்டடிச்சுட்டு வர்றாரு, எவனுமே கேட்க மாட்டேன். அந்த அம்மா திருநீர் அடிச்சா அத இதுங்க கிண்டல் அடிக்கிறதுங்க. ஓ, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் போகும். என்ன ஒன்னும் ஆகாது, பட்டடிச்சாதான் வாழ்க்கை போகும், திருநீர் வச்சா போகும். அப்புறம் அது சரி பண்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னு வைங்க. ஆக பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு. அது மட்டுமல்ல, காண இனியது நீரு. என்ன திருநீர் வச்சவங்க